ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஒரு நாளும் ஏர்லி மார்னிங் இந்த காலை ஜபத்தோடு தொடங்கும் போது ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. பகவானுடைய புனித நாமத்தை உச்சரித்துட்டு அந்த நாள் முழுவதுமே கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருப்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது இந்த ஜட இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பகவான் சொல்றாரு. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த ஜட இயற்கை 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த 3 குணம் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. இந்த 3 குணம் தான் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா. இந்த குணங்களால பந்தப்பட்டிருக்கோம், குணங்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப இந்த 3 குணத்துல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம சாத்விகமான குணத்திலேயாவது இருக்கு. ரஜோகுணம் தமோ குணம் கூடவே கூடாது. ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தே அனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. பாகவதம் என்ன சொல்லுது? ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது காமம், கோபம், பேராசை இந்த மாதிரி குணங்கள் நம்மளை பிடிச்சது. இந்த மாதிரி குணங்களால் நம்ம கட்டுப்படுத்தப்படும். ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம் இந்த மாதிரி குணங்களால் நம்ம பாதிக்கப்படும். அப்ப பக்தர்கள் சங்கத்துல நாம ஜெபம் பண்ணும்போது அந்த ரஜஸ் தமசிலிருந்து வெளியில சாத்விகமான குணத்துல இருக்கும். இப்ப அதிகாலையில் எழுந்திருச்சு இந்த நாம ஜெபம் பண்ணும்போது அப்படியே சாத்விகமான குணம். இது அப்படியே இந்த த்ரூஅவுட் த டே, இந்த நாள் முழுவதுமே அப்படியே நம்ம சாத்விகமா வச்சுட்டு இருக்கோம். இந்த நாள் முழுவதுமே நம்ம சாத்விகமா இருக்கு. அப்ப இந்த நாம ஜபத்துல தொடங்கும் போது இந்த ஹோல் டே ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கு. அப்போ இந்த ரஜஸ் தமஸ் இருக்கு இல்லையா, இந்த ரஜோகுணம் தமோ குணம் எங்க அதிகமா இருக்கும்னா நகர வாழ்க்கையில ரஜோகுணம் தமோ குணம் அதிகமா இருக்கு. கிராமப்புறங்கள்ல வாழ்றவங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாத்விகமான குணம் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம சூழ்நிலை அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாத்விகமான குணத்துல இருக்கிறதுக்கு. அதுலதான் கூடுமான வரைக்கும் நம்முடைய வீடு, நம்ம நம்மை சார்ந்த உள்ள நிலையெல்லாம் சாத்விகமா இருக்க வச்சுக்கணும். அப்ப பக்தர்கள் சங்கம் சாத்விகமா இருக்க உதவும். வீட்டுல கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது சாத்விகமா இருக்க உதவும். எந்த அளவுக்கு நம்ம சாத்விகமான குணத்துல நிலை பெற்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைஞ்சுட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாகவத் என்ன சொல்லுது? ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கஸ்த ஜாயுது. சாத்விகமான குணத்துல வரும்போதுதான் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. இல்லாட்டி என்ன ஆயிடும்? எப்ப பாரு கோபம், டென்ஷன், பிரச்சனை ஒண்ணு மாறி ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். எதனால? இந்த ரஜஸ் தமசோட ஆதிக்கம், ரஜோகுண தமோகுணத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது இந்த கோபம், அப்புறம் இந்த பரபரப்பா இருக்கிறது, சோம்பேறித்தனம், உற்சாகம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ரஜஸ் தமஸ். அப்போ நம்ம சாத்விகமான குணத்துல இருக்குன்னா அந்த சூழ்நிலையும் சாத்விகமா இருக்கணும். அப்போ நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்லாம் சாத்விகமா வச்சுக்கணும். நம்ம சத் சங்கத்துக்கு வரும், நாம ஜெபம் செய்யணும். அது மாதிரி சத் சங்கத்துல நாம ஜெபம் செய்யும் போது நம்ம சாத்விகமான குணத்தில் இருப்போம். அதே போல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும்போது
அந்த புனித ஸ்தலங்களும் ரொம்ப சாத்விகமானது. அது குறிப்பா விருந்தாவன தாமம். விருந்தாவன தாமம் சுத்த சாத்விகம், பியோர் சாத்விக். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற சாத்விகம் கூட ஒரு வகையில கட்டுப்படுத்தக்கூடியதுதான். இந்த 3 குணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். சத்வ ரஜஸ் தமஸ். சத்வ குணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான், ரஜோகுணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான், தமோ குணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். சத்துவகுணம் எப்படி கட்டுப்படுத்தும்? சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க புண்ணிய காரியங்களை செய்வாங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமய சடங்குகளை பண்ணுவாங்க. அப்ப அது கூட என்ன பண்ணும்? நம்ம கட்டுப்படுத்த வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மகாண்ட பகுதியை பின்பற்றுவதும் புண்ணிய காரியங்களை செய்வதும் இதுவும் நம்மளை கட்டுப்படுத்தும். அதனாலதான் நம்ம கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது, கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது அந்த செயல் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே, பகவானோடு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமம், தூய பக்தர்கள், பாகவதர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், பகவானுடைய தாமம், பாகவதம், இதெல்லாம் முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால இதனோடு நாம் சங்கம் கொள்ளும் போது, பாகவதர்களோடு சங்கம் கொள்ளும் போது, பாகவதம் படிக்கும் போது, நாம ஜபம் செய்யும் போது, பக்தர் சங்கத்துக்கு வரும்போது, அப்படியே படிப்படியா ரஜஸ்தமஸ் இந்த வெளியில சாத்விகமான குணத்துல நம்ம இருப்போம். அப்ப நம்ம எல்லாம் விருந்தாவன யாத்திரை போறோம். ரொம்ப அழகான ஒரு இடம். பூமியில் இருக்கிற பௌம விருந்தாவனம். இந்த பூமியில் இருக்கிற விருந்தாவனம் நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல பார்த்தோம். அந்த ஆன்மீக லோகம், பகவானுடைய விருந்தாவனமும் இந்த பூமியில் இருக்கிற விருந்தாவனம் வேற வேற இல்லை. அது ஒரு சாதாரண இடம் இல்ல, ரொம்ப தெய்வீகமானது அந்த விருந்தாவனம். அப்போ அங்க பல இடங்கள்ல போய் நம்ம தரிசனம் பண்ண இருக்கிறோம். அந்த விருந்தாவன பாவம் அது சுத்த சாத்விகம். விருந்தாவன பாவம்ங்கிறது, விருந்தாவன பக்திங்கிறது சுத்த சாத்விகம். அப்ப நம்ம விருந்தாவன யாத்திரை போய் பகவான் லீலை செய்த இடங்கள், ஆச்சாரியர்கள் தங்கியிருந்த இடங்கள், அவருடைய சமாதி மந்திர், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலை, அது நம்மள ரஜஸ் தமஸ் அப்படியே மேல கொண்டு சாத்விகத்துல வைக்கும். நீங்க நம்ம விருந்தாவனம் போனோம்னா இன்னைக்கு என்ன தேதி, என்ன கிழமை எல்லாம் மறந்து போயிடும். அங்க கிருஷ்ண பக்தி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். பகவானை தரிசனம் பண்ணுவோம், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது, அங்க அந்த கதைகளை கேட்பது, இப்படி முழுக்க முழுக்க நம்ம கிருஷ்ண உருவில் லயிச்சு போயிடும். அப்ப அங்க சாத்விகமான குணம் மேலோங்கி இருக்கு. அப்ப நம்ம போன வகுப்புல கூட 2 ஆச்சாரியருடைய சமாதி மந்திர் போறோம், இங்க பார்க்க போறோம்னு பேசிட்டு இருந்தோம். நரத்தமதாஸ் தாக்கூர், அப்புறம் கிருஷ்ணா சக்கர தாக்கூர். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர்கள், நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் அறியாமையில தான் இருப்போம். பகவான் கிருஷ்ணர் யாரு, பக்தி தொண்டுன்னா என்ன, பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கிறது, பாகவதம் எப்படி, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ஆச்சாரியன்மார்கள் நம்ம இந்த பூமியில அவதரிக்கிறது பகவானுடைய அனுகிரகம். சில நேரம் பகவானே நேரடியாக அந்த பூமியில வராரு, சில நேரங்களில் தனது தூய பக்தர்கள் அமைச்சு வைக்கிறார். ஒரே காரணம் தான், பகவான் இந்த பூமியில தோன்றுவதற்கு ஒரே காரணம், நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்களை இந்த பௌதிக உலகத்துல 3 குணத்துல கட்டுப்பட்டு பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக, நம்மளை கடை தேற்றுவதற்காக தான். பந்தப்பட்ட ஆத்மாக்களை கடை தேற்றுவதற்காகவே பகவான் இந்த பூமிக்கு வர்றார். யுகந்தோறும் அவதரிக்கிறார். பல்வேறு லீலைகள் செய்யறார் பகவான். யுகந்தோறும் இந்த பூமியில பல்வேறு லீலைகள் செய்யறார். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், சைதன்ய மகாபுர அவதாரம். இதெல்லாம் எதுக்காக? அந்த உன்னதமான பக்தி, சுத்த பக்தி என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்படி பகவான் இங்க வரும்போது தனது தூய பக்தனை இங்க அழைச்சிட்டு வர, அவங்க வாழ்க்கை சரித்திரம், அவங்க பகவான் மேல வைத்திருக்கிற அன்பு, பக்தி, அந்த சேவை மனப்பான்மை, எளிமை, பணிவு, இதெல்லாம் நமக்கு பக்தியில உற்சாகம் தரும். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கிருஷ்ண உணர்வுல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்ப அன்னைக்கு கூட நம்ம நரத்தமதாஸ் தாக்கூரை பத்தி பேசிட்டு இருந்தோம். நரத்தமதாஸ் தாக்கூர் எப்படி விருந்தாவன்ல ரொம்ப பணிவாக சேவையை செய்து லோகநாத் கோசாமி தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்தார் சைத்தன்ய மகாபிரபுவாக.
பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணிட்டார். சைதன்ய மகாபிரபுடைய நேரடி சகாக்கள் அவர் தான் லோகநாத் கோஸ்வாமி. லோகநாத் கோஸ்வாமி செய்ததான் நரோத்தம தாஸ் தாக்கூர். அவருடைய சமாதி மந்திர் வந்து ராதா குண்டத்தில் இருக்கு. இந்த பூமியிலேயே வைத்து மிகவும் புனிதமான ஸ்தலங்கள்லாம் புனிதமானது ராதா குண்டம். அத வந்து உபதேசாமிர்தங்கிற புத்தகத்துல ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்வாத் பிருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதே பிரேமாம்பு லப்தாவதாத் குறியாத் கீதடே சேவான் விவேகினக. பகவானுடைய ஆன்மீக உலகம் வைகுண்டம். பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம் வைகுண்டம். அந்த வைகுந்தத்தோட கேபிட்டல் தான் கோலோக விருந்தாவனம், பகவான் கிருஷ்ணருடைய கோகுலம். வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்பாத். அதாவது ரூபகோசாமி என்ன அழகா எழுதியிருக்காரு அப்படின்னா, பகவானுடைய ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை விட உயர்ந்தது, அந்த வைகுந்த லோகங்களை காட்டிலும் உயர்ந்தது அவர் தோன்றிய மதுராபுரி. பகவான் தோன்றிய மதுரா இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. மதுராபுரி இருக்கு, அங்க பகவான் தோன்றிய சிறைச்சாலை இருக்கு, இன்னைக்கு இருக்கு. கிராமப்புறங்கள்ல ரொம்ப அழகா பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? ராமன் பிறந்தது அரண்மனையில் கண்டவர் மக்கள் அனைவருமே, கண்ணன் பிறந்தது சிறையினிலே கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ராமச்சந்திர பிரபு தோன்றியது அயோத்தியாவின் அரண்மனையில. அயோத்தியாவாசிகள் அனைவரும் பிரபு ராமரை தரிசனம் பண்ணாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் தோன்றியது ஒரு சிறைச்சாலை. அப்பா அம்மா 2 பேர் தான் தரிசனம் பண்ணாங்க. அங்க சிறைச்சாலையிலிருந்து மதுரால இருந்து கிருஷ்ணர் எங்க போனாரு? பிருந்தாவனம் போயிட்டார். அதனால பகவானுடைய வைகுந்த லோகத்தை விட உயர்ந்தது மதுராபுரி. அந்த பகவான் தோன்றிய மதுராபுரியை காட்டிலும் உயர்ந்தது அவருடைய பால்யலீலை நடந்த பிருந்தாவனம். வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்வாத் பிருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா. அந்த பிருந்தாவனத்தை விட உயர்ந்தது கோவர்தனம். பகவான் இந்த கோவர்தனத்தை கொடையா பிடிச்சார் இல்லையா? அந்த கோவர்தனம் வந்து பிருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்தது. வைகுண்டத்தை விட உயர்ந்தது மதுராபுரி. இந்த மதுராபுரியை விட உயர்ந்தது, பகவான் தோன்றிய மதுராபுரியை விட உயர்ந்தது அவர் பாலியலில் நடந்த விருந்தாவனம். அந்த விருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்தது கோவர்தனம். அந்த கோவர்தனத்தை காட்டிலும் உயர்ந்தது ஸ்ரீமதி ராதா குண்டம். ராதாராணிக்கு, ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமான ராதா குண்டம். வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்பாத் பிருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதி. இந்த ராதா குண்டம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்திலே வச்சு மிக மிக புனிதமானது. புனிதமான ஸ்தலத்திலாம் புனிதமானது. அது வந்து ஸ்ரீமதி ராதாராணிலிருந்து வேறானது அல்லது பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அந்த ராதா குண்ட கரையில எண்ணற்ற ஆச்சாரியருடைய சமாதி, அவங்க பஜன் குட்டீர், ரகுநாதாஸ் கோசாமி பஜன் குட்டீர், கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோசாமி பஜன் குட்டீர், அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி நரோத்தமதாஸ் தாக்குடைய சமாதி மந்திர் மாதிரி ரொம்ப புனிதமான ஸ்தலம். அங்க போனா அப்படியே நமக்கு வந்து அந்த இடத்தோட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு, கிருஷ்ண உணர்வை நம்ம ஃபீல் பண்ணலாம். கிருஷ்ண உணர்வை நம்ம அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ராதா குண்டத்து கரையில தான் வந்து நரோத்தமதாஸ் தாக்குடைய சமாதி மந்திர். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் வந்து அவருடைய சமாதி மந்திர் சேவா குஞ்சுங்கிற இடத்துல இருக்கு. சேவா குஞ்சு, அந்த குஞ்சம்னா அழகான ஒரு கார்டன், நந்தவனம், துளசிகள் நிறைந்த ஒரு நந்தவனம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம் சேவா குஞ்சம். அங்க வந்து இன்றைக்கும் ராதா கிருஷ்ணர் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காங்க. பிருந்தாவனத்துல இன்றைக்கும் பகவான் கிருஷ்ணர் கோபர்களோடும் கோபிகளோடும் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜட கண்களால பார்க்க முடியாது. அதாவது 2 விதமான லீலை, ஒன்று பிரகட்ட லீலா, இன்னொன்னு அப்பிரகட்ட லீலா. பகவான் கண்முன்னே நிகழ்த்திய லீலை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவானுடைய லீலைகள் கண்முன்னே நிகழ்ந்தது, அது பிரகட் லீலா. அப்பிரகட் லீலைனா இப்போ நடந்துட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா பகவான்
கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி நகருவதில்லை. அவர் எப்பவுமே தாமத்துல, பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவன தாமத்தில் நித்தியமாக வாசம் செய்கிறார். அங்க அவருடைய லீலைகள் நித்தியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதனால பிருந்தாவனம்ங்கிறது ஒரு சாதாரண இடம் அல்ல. அங்க பகவான் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்கார். ராதா கிருஷ்ணரும் கோபர்களும் கோபிகளும் பகவான் கிருஷ்ணரோடு அங்க நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜட கண்களால பார்க்க முடியாது. இந்த ஜட கண்களாலேயோ ஜட புலன்களாலேயோ உணரக்கூடியவர் அல்ல இந்த லீலைகள்லாம். அப்ப இன்னைக்கும் அந்த சேவா குஞ்சில என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த கேட்டை பூட்டிடுவாங்க. யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் எந்த பிராணிகளும், பறவைகளோ குரங்கோ யாருமே அங்க போக மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அங்க அதிசயம் அற்புதம் இருக்கு. பகவானுடைய தாமரை பாதம் பதிந்த அந்த தாமரை தடம், பகவானுடைய பாதம் பதிந்த தடம் இருக்கும். அவர் கோபிகளோடு நடனம் ஆடியது, அங்க வந்து மலர்கள் ரூபங்கள் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அதிசயமான இடம். இதெல்லாம் வந்து நம்ம பௌதிக புலன்களை கொண்டு உணரக்கூடிய விஷயமே அல்ல. அதுவும் ராதா கிருஷ்ண லீலைகளை வந்து மிக மிக உன்னதமானது. அவர் கோபிகளோடு நடனம் செய்தது, அந்த சேவா குஞ்சில தான் பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, பகவானுடைய புகழ் பாடுவாங்க, கீர்த்தனம் செய்வாங்க, நடனம் ஆடுவாங்க. அந்த சேவா குஞ்சு வந்து பிருந்தாவனத்தோட இதயம் போல ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த சேவா குஞ்சு சுத்தி நிறைய ஆச்சாரியுடைய சமாதி மந்திர் இருக்கு. அங்கேயே வாழ்ந்து கிருஷ்ணனுடைய நிலையை ஸ்மரணம் செய்த உன்னதமான ஆச்சாரியருடைய சமாதி. அங்கதான் விஸ்வநாத் சக்கரவர்த்தியுடைய சமாதி. ராதா தாமோதரர் ஆலயம்னு இருக்கு. நம்ம விருந்தாவன்ல போகும்போது கோசாமியுடைய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோசாமியுடைய கோயில்ல ராதா தாமோதர் ஆலயம். அங்கதான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி வழிபாடு செய்த ராதா கோகுலநந்தர் விக்கிரகம், அதுக்கப்புறம் அவர் வழிபாடு செய்த கோவர்த்தன் ஷீலா, கோவர்த்தன் பகவானி தாமரை பெய்த கோவர்த்தன் ஷீலா, சாலக்கிராம் ஷீலா, இதெல்லாம் அங்க போன பார்க்கலாம். அழகான இடம். அப்ப இந்த ஆச்சாரியுடைய வைபவங்கள் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தாமத்துல, பிருந்தாவன தாமத்துல ஆச்சாரியர் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி பக்தி செஞ்சிருக்காங்க, அவங்க சம்பிரதாயத்துக்கு என்னென்ன அரும்பணிகள் செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, நரோத்தமதாஸ் தாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், இவங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு, இவங்க செய்த சேவைகள், இதெல்லாம் தான் நமக்கு கிருஷ்ண உணர்வுல இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு கிருஷ்ண பக்தி நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது இவங்களுடைய அர்ப்பணிப்பு தான். பரம்பரா சிஸ்டம் இருக்கு இல்லையா, குரு பரம்பரா சிஸ்டம். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், அப்புறம் மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோசாமிகள், லோகநாத் கோசாமி சீடர் நரோத்தம் தாஸ் தாக்கூர். நரோத்தம் தாஸ் அவருடைய சீடர் வந்து கங்கா நாராயண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். கங்கா நாராயண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தி. அந்த கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து ராதாரமன் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி. நிறைய பேர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பேரெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த ஆச்சாரியருடைய நாமம், பகவானுடைய நாமம் எவ்வளவு புனிதமானதோ, எவ்வளவு அற்புதமானதோ, சக்தி வாய்ந்ததோ, அதே மாதிரி ஆச்சாரியருடைய திருநாமம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. வெறுமனே இவங்க பேரை கேட்கறதுனால நம்ம தூய்மை அடையும். இந்த மாதிரி நரோத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு ஆச்சாரியர் இருந்தாரு. அவர் லோகநாத கோசாமியின் சீடர். நரோத்தமரின் சீடர் வந்து கங்கநாராயண் சக்கரவர்த்தி. அவருடைய சீடர் வந்து கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தி. அந்த கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து ராதாரமன் சக்கரவர்த்தி. ராதாரமன் சக்கரவர்த்தியின் சீடரே விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் வந்து ரொம்ப அழகா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, சத்கோஸ்வாமிகள், அந்த கோசாமியுடைய கிரந்தங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பகவத்கீதை, பாகவதம், எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பிரபுபாவுடைய புத்தகங்கள்ல நிறைய இடங்கள்ல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இப்படி சொல்லியிருக்காரு. அவர் வந்து பகவத்கீதைக்கு இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே முன்வைப்பார். அந்த கூற்று
இதுதான் பரம்பரா சிஸ்டம். பிரபுபாதர் எந்த இடத்துலயுமே தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லவே இல்லை. மாதிரி விஸ்வநாத் சக்கர தாக்கூர் இப்படி சொல்லியிருக்காரு, ஜீவகோஸ்வாமி இப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு, ராமானுஜாச்சாரி இப்படி விளக்கம் கொடுத்திருக்காங்க, மாத்வாச்சாரி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோவிங் அத்தாரிட்டி, முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது. பிரபுபாதர் நம்ம பிரபுபாதர் புத்தகங்கள்ல நம்ம பார்க்கலாம். பல இடங்கள்ல பரவலாக பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியருடைய அவங்களுடைய விளக்கங்களை மேற்கோள் காமிப்பார். அதனால கமெண்ட்ரி, விஸ்வநாத் சக்கரத்துடைய கமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் சிறு வயதிலிருந்தே, அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம் விஸ்வநாத் சக்கர தாக்கூர் பத்தி பேசும்போது, அவர் சிறு வயதிலிருந்தே எந்த ஒரு பௌதிகமான செயலையும் நாட்டம் இல்லாத, எப்பவுமே கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. நல்ல சாஸ்திரம், பெரிய பண்டிதர், ஸ்காலர். விஸ்வநாத் சக்கர தாக்கூர் வெரி வெல் ஸ்காலர், பெரும் பண்டிதர். அவர் சிறு வயதிலேயே சாஸ்திரம்லாம் படிச்சு பெரும் பண்டிதரா இருந்தாரு. அந்த காலத்துல சிறு வயதிலே திருமணம் செய்யற ஒரு வழக்கம் இருந்தது. பால்ய விவாகம், சிறு வயதிலே திருமணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் இளமை பருவம் வந்த உடனே அவங்களை சேர்த்து வைப்பாங்க. அப்ப விஸ்வநாத் சக்கர தாக்கூர் சிறு வயதிலேயே திருமணம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இளமை வந்த உடனே மனைவியோடு சேர்த்துட்டார், அந்த பொண்ணோடு சேர்த்து வச்சார். அப்ப அன்னைக்கு வீட்டுக்கு போனாரு. எப்பவுமே விஸ்வநாத் சக்கர தாக்கூர் ஒரு குரு கூட இருந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருப்பார். ராதாரமன் சக்கரவர்த்தி கூட இருந்துட்டு பகவானுடைய தெய்வீகமா லீலைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் அதை ஜபித்து கொண்டும் எப்பவுமே 24 மணி நேரம் கிருஷ்ண உணவுல லயிச்சிருப்பார். சரி, அப்புறம் என்னாச்சு, வீட்டுக்கு போனார். வீட்டுல போய் இந்த மாதிரி இளமை பருவம் வந்தோடனே அந்த கணவன் மனைவி 2 பேரையும் சேர்த்துட்டாங்க. அன்று இரவு விஸ்வநாத் சக்கர தாக்கூர் தன் மனைவியோடு இருக்கும்போது அன்று இரவு முழுவதுமே பாகவதம் பேசிக்கிட்டே இருக்கிறார். அன்னைக்கு வீட்டுக்கு போனா 24 hours பாகவதம் பேசிக்கிட்டே இருக்கு. வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அவரால் பண்ண முடியும். பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்து ஸ்மரணம் லயத்து விட்டார். அப்படியே அதுல ஊறி போய் லயிச்சு போய் அந்த லீலைகளை பேசும்போது கண்கள்லாம் கண்ணீர், அந்த பக்தி பரவசம். அந்த மனைவி பார்த்தாங்க, இவரால் இல்லற வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க 24 முறை அன்று இரவு முழுவதுமே கிருஷ்ணனை பத்தியே பேசிட்டு இருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க உங்க குருவுக்கே போய் சேவை பண்ணுங்க. அந்த மாதிரி இளம் வயதிலிருந்தே அவர் துறவற வாழ்க்கை மேற்கொண்ட மாதிரிதான். அவர் இதயத்துக்குள்ள எப்பவுமே ராதா கிருஷ்ணனுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்துட்டு. அதுக்கப்புறம் ஆன்மீக குருட்ட அவருடைய வழிகாட்டுதல்ல பகவானே ஒரு கனவுல நீங்க சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுங்க, இந்த மாதிரி கோசாமியுடைய புத்தகங்களுக்கு விளக்கம் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதுங்க, ஆச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு விளக்கம் கொடுங்க. இப்படி செய்யும்போது பிற்காலத்துல வரக்கூடியவங்க கிருஷ்ணனோட தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்கலாம், மேலும் பக்தியில முன்னேற்றம் அடையலாம், அவங்களுக்கு பக்தியில வைராக்கியம் பிறக்கும், உறுதி பிறக்கும், கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். இதுதான் அவருடைய கிரந்தங்கள், அவருடைய ரைட்டிங்ஸ். ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவருடைய சீடர் தான் விஸ்வநாத் சக்கர தாக்கூர் சீடர் தான் பலதேவ் வித்யாபூஷன். நீங்க இதுல பார்த்திருப்பீங்க, பகவத்கீதையுடைய ஆரம்பத்துல பிரபுபாவுடைய பகவத்கீதை இருக்கு இல்லையா, பகவத்கீதை உண்மையுருவில், அந்த புத்தகத்துல அட்டையை திறந்த உடனே இந்த பகவத்கீதை உண்மையுருவில் என்ற புத்தகத்தை திரு பலதேவ் வித்யாபூஷன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு எழுதியிருப்பார் பிரபுபாத். பிரபுபாத் பகவத்கீதை கமெண்ட்ரி, பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்துட்டு அந்த ஸ்டார்டிங்லயே பிரபுபாத் என்ன பண்றாரு, அதை ஆஃபர் பண்றாரு. அந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறாரு, சமர்ப்பணம் போட்டிருக்கு. பகவத்கீதை புக்கை திறந்த உடனே சமர்ப்பணம். இந்த பகவத்கீதை உண்மையுருவில் என்ற புத்தகத்தை பலதேவ் வித்யாபூஷன் அவரை தாமரை திருப்பாக சமர்ப்பிக்கின்றேன். மாதிரி பலதேவ் வித்யாபூஷன் விஸ்வநாத் சக்கர தாக்கூருடைய சீடர், ஆகச்சிறந்த பண்டிதர், ஆகச்சிறந்த பண்டிதர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16, 17ஆம் நூற்றாண்டுல இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, விஸ்வநாத் சக்கர தாக்கூர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி நிறைய பக்தர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் டிராவல் பண்ண முடியாது. அந்த டைம்ல தான் ஜெய்ப்பூர்ல ராதா கோவிந்த தேவர்
ஆக்சுவலி ராதா கோவிந்த தேவர் கோயிலுக்கு நம்ம போவோம். கோசாமியுடைய கோயில்ல ஒன்று ராதா கோவிந்த தேவர். அந்த கோவிந்த தேவர் விக்கிரகம் வந்து முகலாயர்கள் படையெடுப்பும் போது விருந்தாவன்ல இருந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டாங்க. இப்போ அதோட நினைவு மூர்த்தியா அங்க விருந்தாவன்ல இருக்காங்க. ஒரிஜினல் டெய்ட்டி வந்து ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. எல்லா கோசாமிகள் வழிபாடு பண்ண விக்கிரகம் இப்ப ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. அதோடைய நினைவான விக்கிரகம் விருந்தாவன்ல இருக்காங்க கோசாமியுடைய கோயில்கள். அங்க என்ன பண்ணாங்க, ராமானந்தின்னு சொல்லி ராமானுஜர் சம்பிரதாயத்திலிருந்து விலகி போனவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஜெய்ப்பூர்ல இருந்தாங்க. அந்த ஜெய்ப்பூர் ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, அவங்க ராதா கிருஷ்ணன் வழிபடக்கூடாது, அது சாஸ்திரத்திலே கிடையாது, ராதா கிருஷ்ணன் வழிபாடு சாஸ்திரத்திலே இல்ல, கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதே இல்ல அப்படின்னு மன்னரை வந்து ராஜாவை குழப்பி விட்டாங்க. ஏன்னா அந்த ராஜா வந்து கிருஷ்ண பக்தர். அவர் ரொம்ப வருஷமா கௌடிய வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, ராதா கோவிந்தரை வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு, எந்த ஒரு சாஸ்திரத்துல எவிடன்ஸும் கிடையாது, அதனால நீங்க தவறா வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ராஜாவுக்கு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளவு காலமா பிருந்தாவன்ல ராதாகிருஷ்ணர் வழிபாடு எவ்வளவு உயர்ந்த வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, இந்த கௌடிய சம்பிரதாயம் எவ்வளவு சிறந்த சம்பிரதாயம், இவங்க இப்படி இல்லைன்னு சொல்றாங்களே, இப்ப நிரூபிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். அப்ப லெட்டர் எழுதுறாரு ராஜா, வந்து செய்தி அனுப்புறாரு, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு நீங்க வந்து இந்த நிலைமையை சரி பண்ணணும், இந்த சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்க, ராதாகிருஷ்ணர் வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ விருந்தாவன்ல வந்து செய்தி வந்தது. அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டிராவல் பண்ண முடியாது. அப்போ பல்தேவ் வித்யாபூஷன் அமைச்சார். பல்தேவ் வித்யாபூஷன் போய் ரொம்ப அழகா சாஸ்திரங்கள்ல இருந்து இந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்ந்தது, புனிதமானது, அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு, எல்லோராலும் அந்த வழிபாடை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள் இருந்து பல்வேறு எவிடன்ஸ், பல்வேறு கூற்றுகளை எடுத்து நிரூபிக்கிறாரு. ராதாகிருஷ்ணர் வழிபாடு தான் சால சிறந்தது, வழிபாட்டிலே மிக உயர்ந்தது ராதாகிருஷ்ணர் வழிபாடு. இப்படி எல்லாம் சாஸ்திர பிரமாணம் கொடுத்த உடனே அவங்களால மறுக்க முடியல. சரி ஒத்துக்கிட்டோம், நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க எவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்க ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்ததுன்னு, உங்க சம்பிரதாயம் எப்படி அதிகாரப்பூர்வமானது சொல்றீங்க, உங்களுடைய பாஷ்யம் எங்க, உங்க சம்பிரதாயத்துடைய பாஷ்யம் எங்க? அதாவது ஒரு என்ன வழக்கம்னா, வேத காலத்துல என்ன வழக்கம்னா, ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயமா இருக்கணும்னு சொன்னா அவங்க வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி கமெண்ட்ரி கொடுக்கணும். வேதாந்த சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி பாஷ்யம் கொடுத்திருக்கணும், அதுதான் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். அப்ப ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் உண்டு, அது ஸ்ரீ பாஷ்யம். ராமானுஜர் அருளியது ஸ்ரீ பாஷ்யம். வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கம் கமெண்ட்ரி வந்து ஸ்ரீ பாஷ்யம். அதே மாதிரி மாத்வ சம்பிரதாயத்துல மாத்வாச்சாரியர் வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு விளக்கம் கமெண்ட்ரி கொடுத்தது பூர்ண பிரக்ய பாஷ்யம். அதே மாதிரி ஆதிசங்கராச்சாரியர் அவர் கொடுத்த விளக்கம் வந்து சாரீரிக பாஷ்யம். அப்ப ஆதிசங்கருடைய விளக்கம் இருக்கு, ராமானுஜருடைய விளக்கம் இருக்கு, மாத்வருடைய விளக்கம் இருக்கு. உங்க சம்பிரதாயத்துடைய விளக்கம் எங்க? இந்த கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னா உங்க சம்பிரதாயத்துல யார் விளக்கம் கொடுத்திருக்கா? வேதாந்திர சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு கௌடிய சம்பிரதாயத்துடைய பாஷ்யம் எங்க? அப்படின்னா நீங்க கௌடிய சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு விளக்கம் இல்லைன்னு சொன்னா, இது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் ஏற்றுக்க முடியாது. அப்போ பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிருக்காரு இந்த சம்பிரதாயத்துல. அதாவது பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். ஆனா சைதன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல. ஏன் சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல? அவர் ஸ்ரீமத் பாகவதத்தையே அதிகாரப்பூர்வமான விளக்கமா எடுத்துட்டார். அதாவது வேதாந்திர சூத்திரத்துக்கு வேதவியாசர் கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரியாக சைதன்ய மகாபிரபு பாகவத்தை எடுத்துட்டார். சைதன்ய மகாபிரபு பாகவதத்தை ஏற்றுக்கொண்டதுனால 6 கோசாமிகள் விளக்கம் கொடுக்கல. அப்ப சைதன்ய மகாபிரபு 6 கோசாமிகள், நர்த்தம் தாஸ் தாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் யாருமே விளக்கம் கொடுக்கல. இவங்க எல்லாம் சாதாரணப்பட்ட நபர்கள் இல்ல, இவங்களால விளக்கம் கொடுக்க முடியாமலும் இல்ல. நர்த்தம் தாஸ் தாக்கூர்னால விளக்கம் கொடுக்க முடியாம இல்ல, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர்னால விளக்கம் கொடுக்க முடியாம இல்ல, கோசாமிகள் எவ்வளவு கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க அவங்களால விளக்கம் கொடுக்க முடியாம இல்ல, சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனால முழுமுதற்கணும் அவரால் விளக்கம் கொடுக்க முடியாம இல்ல. ஆனா அவங்க பாகவதத்தை ஏற்றுக்கொண்டதுனால, பாகவதமே வேதாந்திர சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு வியாசர் அருளிய டைரக்ட் கமெண்ட்ரியாக பாகவதத்தை ஏற்றுக்கொண்டதுனால சைதன்ய மகாபிரபு அடிச்சுவட்டை பின்பற்றி யாருமே விளக்கம் கொடுக்கல. ஆனா இப்ப சவால்,
இப்ப என்ன சவால்? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். உங்க சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இல்ல, ஏத்துக்க மாட்டோம். அப்ப பலதேவ வித்யாபூஷன் என்ன பண்ணாரு? சரி, எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, எனக்கு ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க, நான் பாஷ்யத்தோட வரேன். வேதாந்திர சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. நான் வேற ஒரு வாரத்தை தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நேரா கோவிந்த தேவருடைய ஆலயத்துக்கு போனார். கோவிந்த தேவர் கோயில்ல போய் அங்க பிரார்த்தனை பண்றாரு. கோவிந்த தேவா, நான் என்ன செய்வேன்? நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, நான் ஒரு பந்தப்பட்டவன், எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. என்னால எப்படி பாஷ்யம் கொடுக்க முடியும்? நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு கோவிந்தட்ட ரொம்ப பணிவாக, பலதேவ வித்யாபூஷன் ஸ்காலர், அவர் பெரிய பண்டிதர் அவர், ஆனா ரொம்ப பணிவா பிரார்த்தனை பண்றாரு. என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். அப்ப கோவிந்தர் சொல்றாரு, பலதேவா, நான் சொல்றேன் எழுதினர், நான் பாஷ்யம் சொல்றேன் நீ எழுதினர். நான் டைரக்டா பகவான் கோவிந்தனே நேரடியா சொல்றாரு, வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார், அத பலதேவ எழுதினர். அதான் கோவிந்த பாஷ்யம். நம்முடைய சம்பிரதாயத்துடைய பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம். அதுக்கப்புறம் அதை கொண்டு சமர்ப்பணம் பண்ணாரு. இவங்க எல்லாம் தேய்ச்சி போனாங்க. ஒரு வார காலத்துல ஒரு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த விக்கிரகம் கோவிந்த தேவர். அந்த விக்கிரகம் இன்னும் இருக்கு, விருந்தாவன்ல நினைவு மூர்த்தி இருக்கு. அவருடைய ஒரிஜினல் விக்கிரகம் ஜெய்ப்பூர் பேலஸ்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். இது மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள். நம்ம சம்பிரதாயம் ஒரு சாதாரணப்பட்ட சம்பிரதாயமே கிடையாது. ஆக சிறந்த பெரும் ஆச்சாரியர்கள், பண்டிதர்கள் தோன்றிய சம்பிரதாயம். அவ்வளவு பேரு ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடியவங்க. அதனால இந்த சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் அல்ல. இங்க தோன்றி இருக்கிற ஆச்சாரியர்களும் சாதாரணமானவங்க அல்ல. அவங்க சமாதி மந்திரம் ஒரு சாதாரண ஒரு கூடாரம் போல் அல்ல. அந்த விருந்தாவன தாமும் ஒரு சாதாரண இடம் அல்ல. அனைத்தும் உன்னதமானது, ஆன்மீகமானது, பக்தி மனம் கமலக்கூடியது, அற்புதமானது. அந்த இடங்களை தரிசனம் பண்றதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியப்படுது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.